ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாம்ஸ்க்கான மார்க் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி மீண்டும் அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ யாருக்கு வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து தெரியும். ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ் எடுக்கணும். அதே பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸ், அதாவது 50%. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ், 40% எடுக்கணும். பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2. ஸோ நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுங்க, அதாவது 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுங்க, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஸோ இந்த ஸ்டேட் எல்லாமே குறைச்சிருக்காங்க. எங்களுக்கும் குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தற்போது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு, அதாவது மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மார்க்ஸ்னால் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 40%, சரிங்களா? அதாவது 60 மார்க்ஸ் வந்து எடுத்திருந்தா அவங்க வந்து குவாலிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த எக்ஸாம்ஸ்க்கும் பொருந்தும் அப்படின்னா, இதற்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11/8/2025 லாஸ்ட்டாக நடந்த டெட் எக்ஸாம்ஸ்க்குமே பொருந்தும். ஆல்ரெடி சர்டிஃபிகேட் எல்லாமே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு மறுபடியும் மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நியூவாக சர்டிஃபிகேட் இது எல்லாமே இஷ்யூ பண்ணுவாங்க. டிஆர்பியில் இதனை பற்றின அப்டேட்டட் நியூஸும் அடுத்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ தற்போது 40%, அதாவது 60 மார்க்ஸ் வந்து எடுத்தால் நமக்கு வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக நடந்த டிஆர்பிக்குமே எலிஜிபிள் தான், சரிங்களா? அதாவது டெட் எக்ஸாம்ஸ்க்கும் எலிஜிபிள். ஸோ அதில் யாராவது வந்து 60 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே பாஸ் மார்க்கில் வருவாங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா. ஸோ டிஆர்பியில் இதுக்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.